அமெரிக்க அதிபர் தேர்தல் களத்தில் ஜனநாயக கட்சிக்கும் குடியரசுக் கட்சிக்கும் இடையில் கடுமையான போட்டி நிலவி வருகிறது. இந்த நிலையில் முக்கிய மாகாணமான அரிசோனாவில் எந்த கட்சிக்கு ஆதரவு அதிகம் என விவரிக்கிறார் செய்தியாளர் பத்மாசினி. அரிசோனா மாநிலம் பல தரப்பட்ட மக்களை கொண்டது. மேலும் இந்த மாநிலம் மக்கள் தொகை வளர்ச்சியில் அமெரிக்காவில் 2வது இடமாக திகழ்கிறது. இந்த மாநிலத்தின் அரசியல் வரலாற்றினை கண்டால் இந்த மாநிலம் குடியரசுக் கட்சியின் ஆதிக்கம் நிறைந்த மாநிலமாகவே இதுவரை உள்ளது. மேலும் இதுவரை நடந்து முடிந்த அதிபர் தேர்தல்களில் தனது பெரும்பான்மை வாக்குகளை குடியரசுக் கட்சிக்கே பதிவு செய்துள்ளது. ஆனால் ஒரு சில ஆண்டுகளில் மட்டும் ஜனநாயக கட்சிக்கு தன் ஆதரவை கொடுத்துள்ளது. ஆனால் இந்த 2016ஆம் ஆண்டு தேர்தலை பொறுத்தவரை இரு கட்சிகளுக்குமே இங்கு சமமான நிலைப்பாடு நிலவி வருகின்றது. மேலும் கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. அதில் வந்த தகவலின்படி குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டொனால்ட் ட்ரம்பிற்கு வெற்றியா அல்லது ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஹிலாரி கிளின்டனிற்கு வெற்றியா என்பது ஊஞ்சல் நிலைப்பாடாகவே உள்ளது. இதனால் அரிசோனாவின் தேர்தல் முடிவுகள் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக அமெரிக்காவிலிருந்து பத்மாசினி.